பிரதீப் ஜான், இதுதான் பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவர் வர்றாங்க, ஒரு பிற்படுத்தப்பட்டவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, முஸ்லீம், இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த இந்தியாவின் அதிகாரமான ஒரு தீர்மானிக்கிற ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துல வந்துடக்கூடாது. நீங்க வேலை பாருங்க, லேபரா வந்து ஒரு பிசி எஸ்சி வேலை பார்க்கறத ஏத்துக்குவாங்க. ஆனா இப்ப வந்து பிரதீப் ஜான் யாருன்னு இத்தனை பேர் தேடுறாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு உடனே ட்வீட் பாக்குறாங்க. என்னடா ஒரு மைனாரிட்டி வந்துட்டாரு, ஒரு பேக்வர்ட் கிளாஸ் வந்துட்டாரு, கருப்பா இருக்கிறவங்களா இன்னைக்கு கருத்து சொல்ல வந்துட்டாங்க. இந்த வைத்தறிச்சல் தான் இதுல அதிகமா இருக்கு. ஏன் நான் கேட்கிறேன், நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ரமணன் சார் வந்து சொல்றாங்க, ரமணன் சார் சொன்னப்பெல்லாம் மழை வந்துருச்சா, ரமணன் சார் சொன்னப்பெல்லாம் வெயில் அடிச்சுச்சா, ஒரு பாட்டு கூட வந்துச்சு, நான் சொன்னதும் மழை வந்துச்சா வெயில் வந்துச்சா கிண்டலா கூட பாட்டு வந்தது. பல நேரங்களில் மழை வராது, மழை வரும்னு சொல்லி வராம போயிருக்கும். மழை வர வாய்ப்புகள் பார்த்தா திடீர்னு பெய்யும், நீ மழை வரும்னு டிவியில சொல்ல வந்துருச்சு அப்படின்னு. இந்த மழைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, ஜெயம் ரவி நடிச்ச படம், வடிவேலு ஜோக்குல. அதுல வந்து மதன் பாபு வந்து இந்த ரெண்டுல ஒண்ணத்தோடு மழை வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுல சும்மா கிண்டல் அடிச்சு போட்டாங்க. ஏன்னா அவங்களும் மனிதர் தான், பாலச்சந்திரன் சாரும் ரமணன் சாரும் மனிதர் தான். அது மாதிரிதான் பிரதீப் ஜான்.